ஹாய் டீச்சர்ஸ், அனைவருக்கும் வணக்கங்க. ஸ்பெஷல் டெட் முடிஞ்சிருச்சு. ஸோ ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்ப கேஸ் முடிஞ்சு ரிசல்ட் நிச்சயமாக வந்துடும். ஸோ நம்ம ஈகராக வெயிட் பண்ணுறோம். இல்லை அப்ஜெக்ஷன் ட்ராக்கர் என்ன ஆகுது ஏதாவதுன்னு வேற ரொம்ப படபடப்பாக இருக்கும். ஸோ நம்ம ஒரு சிலருக்கு ஒரு சில மதிப்பெண் அடிப்படையில் நம்ம வெற்றி பெறுவோமா, பாஸ் ஆவோமா, நம்ம ரிசல்ட் என்ன ஆகும், அப்ஜெக்ஷன் ட்ராக்கரில் என்னென்ன கொஸ்டின் ஏற்றுப்பாங்க, நம்ம பண்ணியிருக்க அப்ஜெக்ஷன் ஏற்றுக்கொள்ளப்படுமா, ஒரு மார்க்கில் நம்ம பாஸ் ஆவோமா, இல்லைனா ஒரு சிலருக்கு கம்ப்ளீட்டாக நம்ம இதை பாஸ் ஆகிட்டோன்ற நம்பிக்கை கூட இருக்கலாம். ஸோ யாரெல்லாம் இதில் தேராதுன்னு நினைக்கிறோமோ அப்போ நம்ம பொது டெட் காமன் டெட் நோக்கி நம்மளோட அடுத்த நகர்வு இருக்குது. காமன் டெட் சம்மந்தமாக ஒரு முக்கியமான அறிவிப்பு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் கொடுக்க போகிறேன். ஸோ காமன் டெட் பாருங்கள், காமன் டெட்டுக்கான அறிவிப்பு நம்ம டிஆர்பியால் டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர் வழியாக எப்போவோ கொடுக்கப்பட்டுருச்சுங்க. அந்த பிளானர் பாருங்க, அந்த பிளானர் படி அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் அண்ணா யூனிவர்சிட்டிக்கு மே மாதம் அது ஆல்ரெடி நோட்டிஃபைடு, அது முடிஞ்சிச்சு. அசிஸ்டன்ட் ப்ரொஃபஸர் திருவள்ளூர் யூனிவர்சிட்டிக்கு பிப்ரவரி, அதுவும் முடிஞ்சு போச்சு உங்களுக்கு. பிடி அசிஸ்டண்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மார்ச் டு ஜூலை, அதுவும் முடிஞ்சிச்சு. ஸோ இப்போ லாஸ்ட்டாக நம்ம டெட் எக்ஸாம் எழுதணும் இல்லையா, அது தோருக்கு பாருங்க, மேல அனௌன்ஸ்மெண்ட் கால்ஃபர் ஜூலையில் முடிஞ்சு போச்சு. இப்போ அடுத்தது சீஃப் மினிஸ்டர் ரிசர்ச் ஃபெலோஷிப் சிஎம்ஆர்எஃப், அது ஜூனில் அனௌன்ஸ்மெண்ட் ஆகஸ்டில் அது முடியும். இப்போ நீ அடுத்து பாருங்க, செட் எக்ஸாமுக்கு பிறகு லாஸ்ட்டாக பாருங்க, நம்பர் 7 பாருங்க, டிஎன் டெட் காமன் டெட் அக்டோபர் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பரில் எக்ஸாமுங்க. இது நம்ம டிஆர்பியால எப்போவோ அறிவிக்கப்பட்டது. இங்கே பாருங்க, டென்டேட்டிவ் ஆனுவல் பிளானர்ல ஆல்ரெடி இருக்கு. இந்த வருஷம் ஆல்ரெடி ஒரு ஸ்பெஷல் டெட்டு நமக்கு கண்டக்ட் பண்ணியிருக்கிறாங்க. இது இல்லாமல் நமக்கு இன்னொரு டெட் காமன் டெட் நிச்சயமாக நடத்தணும். அந்த காமன் டெட்டை அவங்க ஆல்ரெடி வெளியிட்டுட்டாங்க. டிஎன் டெட் அக்டோபரில் அனௌன்ஸ்மெண்ட் டிசம்பரில் தான் அப்படின்னு சொல்லி அவங்க ஆல்ரெடி வெளியிட்டுட்டாங்க. அதனால அடுத்த காமன் டெட் எப்போ அப்படின்ற சந்தேகம் உங்க யாருக்குமே வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றது. ஸோ காமன் டெட்டுக்கு நாம எல்லாரும் யாருக்கெல்லாம் தேவை இருக்கோ நாம ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஸோ 6th +2 வரைக்கும், 10th வரைக்கும்ன்ற வேலையே வேணாங்க. ஏன்னா 10th வரைக்கும் 8th வரைக்கும் ஆல்ரெடி ஸ்பெஷல் டெட்டில் ப்ரிப்பேர் பண்ணி அது அவங்க கொஸ்டின் பேப்பரே வேற மாதிரி எடுக்கிறாங்க. என்ன எல்லாரும் பாஸ் ஆகிற எண்ணத்தில் எடுக்கிறாங்களா இல்லை எப்படின்னே அது புரிய மாட்டேங்குது. ஸோ அது 8th வரைக்கும் டீச் பண்ணுற நமக்கு 10th வரைக்கும்னா கூட ஓகே. ஸோ +2 அவ்வளோ கொஸ்டின்ஸ் இருந்தது. ஸோ அதனால நமக்கு வேற ஆப்ஷனும் இல்லைங்க. 6th +2 வரைக்கும் இருக்கக்கூடிய எல்லா புக்கையும், தமிழ், இங்கிலீஷ், மேக்ஸ், சயின்ஸ், சோஷியல் எல்லாமே 6 to +2ங்க. 6 to +2 ஃபுல் புக்கையும் நம்ம படிப்போம். உங்களுக்கு தேவையான அனைத்து பாடப்பொருளையும் நம்ம வீடியோவில், நம்ம சேனலில் உங்களுக்கு வீடியோவாக நான் கொடுக்குறேன். ஆல்ரெடி அவ்வளோவுக்கும் சயின்ஸுக்கு, சைக்காலஜிக்கு அவ்வளோவுக்கும் ஸ்பெஷலாக வீடியோஸ் இருக்குங்க. நீங்கள் எல்லாத்தையுமே பாருங்கள். ஸோ நீங்கள் நமக்கு ஸ்பெஷல் டெட் காமன் டெட் எப்போன்னு தெரிஞ்சு போச்சுங்க. அக்டோபர் டு டிசம்பர்னு தெரிஞ்சு போச்சுங்க. ஸோ நம்ம ஆல்ரெடி ஸ்பெஷல் டெட்டுக்கு பண்ண ப்ரிப்பரேஷனை கண்டினியூ பண்ண வேண்டியதுதான். நீங்கள் இடையில கேப்பே கொடுக்காதீங்க. நான் இன்னையிலேருந்து ஆல்ரெடி கொஞ்சம் வீடியோஸ் போட்டுட்ருக்கேன். இன்னையிலேருந்து உங்களுக்கு சிவியராக பாடப்பொருள்களில் வீடியோ கொடுக்குறேன். நீங்கள் எல்லாத்தையும் பாருங்கள், நல்லா படிங்க. அதனால ஸ்பெஷல் டெட் சம்மந்தமாக இனிமேல் டவுட், நம்ம காமன் டெட் சம்மந்தமாக இனிமேல் டவுட் படாதீங்க. காமன் டெட்டுக்கான நோட்டிஃபிகேஷன் அக்டோபரில் வரும், டிசம்பரில் எக்ஸாம். எல்லாரும் தயாராக இருங்க. தேங்க்யூ.